ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் அந்த காரியம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக சங்கடங்கள் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்றதுக்காக நாம் ஒருத்தரை நினச்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக விநாயக பெருமானாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட அவருக்குரிய உகந்த விரதம் சங்கடகரா சதுர்த்தி அப்படின்றது. சதுர்த்தி விரதம்னு சொல்லுவாங்க. 2 விதமான விரதம் இருக்குது. ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, இன்னொன்று சங்கடகரா சதுர்த்தி விரதம். இந்த 2ல் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய செல்வம் பெருகணும், வீட்டில் சந்தோஷம் நிலைத்து இருக்கணும், எடுக்கிற காரியம் தொடங்குற தொழில் எல்லாமே சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய விரதத்தை வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் செய்ய எல்லாமே நல்லபடியாக வளரும். இந்த சங்கடகர சதுர்த்தி எப்போ ஆரம்பிக்கணும் இந்த விரதத்தைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கஷ்டங்கள் வீட்டில் எப்போவுமே பிரச்சனை ஓயாமல் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, எல்லாமே குறையணும் தீரணும்னு நினைக்கிறவங்க சங்கடங்கள் போவதற்காக சங்கடகர சதுர்த்தியில் விரதத்தை தொடங்கலாம். சங்கடகரா சதுர்த்தி இந்த மாதம் ஜூலை 24 புதன்கிழமையில் வருது. சதுர்த்தி என்ன விரதம்னு கேட்குறீங்களா? விநாயகர் நாளே துன்பங்களை துடைப்பவர், எல்லாத்தையும் தீர்க்க வல்லவர். அவருடைய திதிகள்லேயே 4வது திதி தான் சதுர்த்தி. சதுர்த்தியை சதுரம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் எடுக்கலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் சதுரம் சமமாக இருக்கும். அதே போல் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து எல்லா விதத்திலும் சமமாக அருள் புரியக்கூடியவர் விநாயக பெருமான். சரி, இவரை எப்படி வேண்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை நேரத்தில் எழுந்து நீராடி எப்பவும் போல் விரதம் இருக்க தொடங்கிடுங்க. முடியும் அப்படின்றவங்க நாள் முழுக்க விரதம் இருங்க. முடியாது, நான் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறேன், வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு வேளையில் உணவு எடுத்துக்கோங்க. சரி, இவரை இப்போ எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தர நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் விநாயகர் படம் இருக்கும். அந்த படத்தில் நீங்கள் சந்தன குங்குமம் இட்டு வணங்கணும். பூஜையை சங்கடகரா சதுர்த்தியிலிருந்து தொடர்ந்து 11 நாள் செய்யணும். விநாயகருக்கு முதல்ல அவருடைய பாதத்தில் நீங்கள் பொட்டு வைக்கணும். சந்தனம் வச்சு குங்குமம் வைங்க. அவருடைய நீங்கள் இந்த 11 நாள் பூஜை முடியும் போது இந்த சந்தன குங்கும பொட்டு ஓம் வடிவத்தில் வைக்க ஆரம்பிக்கணும். பாதத்திலிருந்து தொடங்கி அவருடைய தும்பிக்கையில் முடியணும். 11 நாள் இந்த பூஜையை நீங்கள் தினம் காலையில் பண்ணுறீங்கன்னா காலை நேரத்துலேயே பண்ணிடுங்க, சாயந்தரம் பண்ணுறீங்கன்னா சாயந்தர நேரத்துலேயே பண்ணிடுங்க. ஆனால் ஆரம்பிக்கிறது சங்கடகர சதுர்த்தி நாளில் தான் ஆரம்பிக்கணும். அது ஜூலை 24 புதன்கிழமையில் வருது. நாங்கள் இதுக்கு நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு பிடித்த சுண்டல், கொழுக்கட்டை இதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். விநாயகர் படத்துக்கு பொட்டு வைக்கிற முறை மட்டும் கீழேருந்து ஆரம்பித்து தும்பிக்கையில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பொட்டு வச்சாச்சு. அவருக்கு விருப்பமான அருகம்புல் மாலை கண்டிப்பாக சாத்திருங்க. விளக்கேற்றி வைங்க. விளக்கு நெய் விளக்காக ஏற்றுறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இப்போது நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைக்கலாம். சொல்லி முடித்ததுக்கு பிற்பாடு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்குது. ஓம் விக்னங்களை போக்கும் விநாயகா போற்றி, ஓம் விக்னங்களை போக்கும் விநாயகா போற்றி, ஓம் விக்னங்களை போக்கும் விநாயகா போற்றின்னு 27 முறை சொல்லணும். இதை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பித்த நாள்லேருந்து 11 நாள் தொடர்ந்து சொல்லுங்கள். இந்த 11 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி இந்த விரதத்தை தொடங்குனீங்களோ நிச்சயமாக இந்த 11 நாளுக்குள்ளே அது நடந்தே தீரும். ஒருவேளை நடக்கலை அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை அதிகப்படியாக இருக்குன்னு அர்த்தம். அதை குறைக்கிறதுக்காக மறுபடியும் நம்பிக்கையோட மீண்டும் 11 நாள் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து ஆரம்பித்து அடுத்த 11 நாள் இதே விரதத்தை நம்பிக்கையோடு நீங்கள் தொடருங்க. ஆணைமுகனை நம்பினவங்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதே கிடையாது. நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை செய்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். ஓம் நமச்சிவாய.